ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சைனில் நம்ம ஹீரோயின் ஷைலியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு காராஜ்குள்ளே தான் வந்துட்டு இருக்கா. பார்த்தா அங்கே நிறைய பசங்க இருக்காங்க. எல்லாருமே அவங்க பாடியை நம்ம ஹீரோயின் கிட்ட ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாள். எல்லாரும் அவளோட அட்டென்ஷனை கிராப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் அவங்க யாரையுமே கண்டுக்கல. நம்ம ஹீரோ சாமை தான் டேரெக்டாக போய்க்க பார்க்குறான். பார்த்தா அவன் நம்ம ஹீரோயினை கண்டுக்க மாட்டேங்கிறான். ஸோ இது என்னடா கொடுமை அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட க்ளோஸாக போயிட்டு, எனக்கு ஒன்று மட்டும்தான் வேணும், எனக்கு கிஸ் கொடு, இல்லைனா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, எனக்கு இது கிடச்சிருச்சுன்னா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் ஏன் இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ சாம் ரிச்சான ஃபேமிலியில் பிறந்த பையன். நம்ம ஹீரோயினும் அப்படி தான் சாங் ஃபேமிலியில் பிறந்த பொண்ணு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட உண்மையான பேர் சாங் வை. நம்ம ஹீரோயின் அவள் ஃபேமிலியிலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கா. 1 மந்த் அவளுக்கு ஃபேமிலியில் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 1 மந்த் நீ எங்கெங்கே போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவள் லைஃப்பை அவள் பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. ஸோ அவள் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு தான் போயிருக்கா. நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்துருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன அப்படின்னா, அவள் லைஃப் சரி கிடையாது. அவள் எப்போவுமே டிப்ரெஷனுக்குள்ளே மட்டும்தான் இருப்பாள். அவளோட அம்மா இறந்து போனதுக்கப்புறம் அவளுக்கு பார்த்த ஃபியான்சேவும் அவளை ஏமாற்றிட்டு தன்னோட சிஸ்டர் கூட அஃபைர் வச்சுருக்கான், அதாவது ஸ்டெப் சிஸ்டர் கூட. ஸோ அவளுக்கு சூசைட் பண்ணிக்கவும் தைரியம் இல்லாதனால அவள் ஒரு சீட்டிங் பண்ணுற மேன் கூட சேர்ந்து அவள் லைஃப்பை லீட் பண்ணணும். அவன் ஆல்ரெடி வாழ்க்கையில் நிறைய சீட் பண்ணியிருந்திருக்கானும். ஸோ அவன் கூட சேர்ந்து நம்ம லைஃப்பை லீட் பண்ணால் அவன் கண்டிப்பாக நம்மளையும் சீட் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ நம்ம தைரியமாக சூசைட் பண்ண வச்சும் தைரியம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அந்த மாதிரி தான் அவள் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கா. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பற்றி அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், ஆக்சுவலி இவன் ஒரு மோசமான சீட்டர், ஒரு பொண்ணுக்காக தன்னோட ஃப்ரெண்டவே கொலை பண்ணிட்டான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் எனக்கு இவன் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி போய் ரிவீலிங்காக ட்ரெஸ் போட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்க மாதிரியே தெரியல. ஸோ அவன்கிட்ட க்ளோஸாக போயிட்டு அவனை செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. நம்ம ஹீரோக்கு சிகரெட்லாம் பிடிச்சி கொடுக்குறா. அவன் அவளை இக்னோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். அப்போ அவனோட ஃப்ரெண்டை நம்ம ஹீரோயின் கேட்ட, எதுக்கு இந்த மாதிரி சீட்டர்ஸை நீ தேடிட்டு இருக்க, அவன் லைஃப்பை கெடுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போயிட்டுருக்கா. அப்போது அவள் அவளோட ஃபோனை பார்க்கும்போது அவளோட ஸ்டெப் சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருக்கா, நீ என்ன தான் ட்ரை பண்ணாலும் உன் ஃபியான்ஸை ஏன் பக்கம் தான் அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு ட்ராமா மாதிரி எல்லாமே ஞாபகம் வருது. அவங்க அம்மா இறந்து போனதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. ஸோ இந்த ஸ்டெப் மாம் மேரேஜ் பண்ணக்கப்புறம் அந்த ஸ்டெப் மாம் ஒரு புக் கிளப் மாதிரி நடத்துகிறாங்க. அது நல்ல புக் கிளப்லாம் கிடையாது. அதில் ரொம்ப மோசமான புக்ஸ்லாம் ரீட் பண்ணணும். அதில் என்ன அந்த புக்கில் பண்ணுறாங்களோ அது நிறைய மேலுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் பண்ணி காட்டணும். தன்னோட பொண்ணை மட்டும் அதில் இன்வால்வ் பண்ணாமல் நம்ம ஹீரோயினை மட்டும் அதில் இன்வால்வ் பண்ணி அந்த மாதிரி பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தா எல்லா அங்கே இருக்க மென்னுமே நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணவும் ட்ரை பண்ணுவாங்க. அதில் என்ன கொடுமை அப்படின்னா, தன்னோட ஸ்டெப் மாம் கூடவே தான் உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் வெளியில் வரும்போது தான் அவளோட ஃபியான்ஸை தன்னோட ஸ்டெப் சிஸ்டர் கிட்ட க்ளோஸாக இருக்கும்போது அவள் பார்த்து அவன் சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை யாராச்சும் மேரேஜ் பண்ணுவாங்களா, இப்போதைக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அவன் நேமில் இருக்குது, அதுக்காக தான் நான் அவளை மேரேஜ் பண்ணுறேன், நான் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எழுதி வாங்கிட்டு நான் ஒன்றை மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு லைஃபே சரியில்லை, அதில் நம்ம மேரேஜ் பண்ணிக்க போகிறோம்னா நம்மளை சீட் பண்ணுறான் அப்படின்னு அவள் சாகணும் ட்ரை பண்ணாலும் அவளால் சாக முடியல. ஸோ அதனால தான் சீட்டரை தேடி அவளோட வாழ்க்கையை அவளே அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறா. அப்படியே ஒரு ட்ராமா மாதிரி ஆகிடுது. அவளுக்கு 7 இயர்ஸாக அவள் டிப்ரெஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கா. அதுக்கு டேப்லெட்ஸ்லாம் போடுவா. அதை போட போகும்போது அவளுக்கு கையெல்லாம் நடுங்கி அந்த டேப்லெட்ஸ்லாம் கீழே விழுந்துடுது. பார்த்தா அங்கே ஒரு யாரோ அவளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ தான் இருக்கான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான் வச்சுருக்கான். நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுவான்னு பார்க்கும்போது அவன் உள்ளே போயிடுறான். பார்த்தா அவன் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நிறைய டேப்லெட்ஸை போட்டு தண்ணி குடிக்கிறா. நம்ம ஹீரோ இவ்வளோ டேப்லெட்டாக நீ போடுவேன் அப்படின்னும் போது, எனக்கு கெஸ்ட் ஹவுஸ் வேணும், நான் உள்ள செக்இன் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோவுமே போய் உட்கார வச்சுட்டு அவகிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்குறான். நம்ம ஹீரோயின் சாங் ஃபேமிலியில் சேர்ந்தவா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஏன்னா அவங்க அந்த புக் கிளப் நடத்துகிறாங்க. அந்த புக் கிளப்பில் நம்ம ஹீரோயின் இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயின் தன்னோட பேர் சுமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா.
போயிடுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு வேணும்னே உன்னோட ஜெண்டர் என்ன அப்படின்னு கேட்குறான். அவள் என்னை பார்த்தா உனக்கு தெரியலையா, நான் ஒரு ஃபீமேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட ஐடென்டிட்டி கார்டு ஏதாச்சும் இருந்தால் கூட நான் வந்து அதெல்லாம் என்ட்ரி போடணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து ஐடென்டிட்டி கார்டை கொடுத்தா தன்னோட உண்மையான நேமை கண்டுபிடிச்சிடுவான் அப்படின்னு. நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, எதுக்கு நீ என்கிட்ட இதை பற்றிலாம் கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு அவளை தூக்கிட்டு போய் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கோ வெளியில் போட்டுட்டு இதுக்குள்ளே உன்னால் வர முடியாது, நீ வேற எங்கேயாச்சும் போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். ஆக்சுவலி ஹீரோயினுக்கு ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு, அவளுக்கு எந்த பிளேஸும் தெரியல, இது ஒன்று தான் தெரிஞ்சது, அதனால தான் வந்தா. ஸோ அந்த கேட்க்கு வெளியிலவே உட்காந்து அவள் லைஃப்பை பற்றி யோசித்துட்டு அப்படியே தூங்கவும் ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோக்கு ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் அவள் செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. எல்லா மேல்கிட்டையும் எப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிறான். அவளுக்காக ஷால்லாம் எடுத்துகிட்டு வந்து போத்தி விட்டு அவள் கூடவே தான் உட்காந்து அவளை நைட் ஃபுல்லாக பார்த்துக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எந்திரிச்சு அந்த கெஸ்ட் ஹவுஸ்குள்ளே போகும்போது அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட பேர் லியா. அங்கே அவனோட ஃப்ரெண்டும் இருக்கான், அவனோட பேர் ஜான். அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த கெஸ்ட் ஹவுஸை நடத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த லியாவுக்கு நம்ம ஹீரோவை பிடிக்கும். அவள் கேட்குறா, நீ வந்து நைட் ஃபுல்லாக எங்கே இருந்த அப்படின்னு. நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அவன் உள்ளே போயிடுறான். பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இந்த ஷாலோட உள்ளே வந்துட்டு நான் இப்போவே வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான். அப்போது அந்த லியா கேட்குறா, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னும் போது அந்த ஷாலை லியா கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து சாமோட பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்கா, அவள் என்ன சொல்லிட்டு இருக்கா, சாமே அதுக்கு எந்த ஒரு மறுப்பும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஒன்றும் தப்பாக தானே காட்டுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது திரும்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு உண்மைக்கேவா நீ லவ் பண்ணலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஷாலியும் அவளையும் கொண்டு போய் வெளில போட்டுட்டு இதுக்கப்புறம் உள்ளே வராத அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அவள் அப்படியே அழுகிற மாதிரி வெளியே நின்று சாங் பாடிட்டு இருக்கா. அப்போ லியா வந்துட்டு இங்கே பாரு, இவள் கத்தி கூச்சலே போட்டுட்டு இருக்கா, நம்ம கெஸ்ட் ஹவுஸை பற்றி எல்லாம் என்ன நினைப்பாங்க, அவளை உள்ளே கூட்டிட்டு வா அப்படின்னு உடனே நம்ம ஹீரோவுமே அவளை உள்ளே கூட்டிட்டு வந்துடுறான். நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அவனுக்கு ஹீரோயினை பற்றின நினைப்பாக வந்துட்டுருக்கு. அவள் ஹீரோவை கிஸ் பண்ணுற மாதிரிலாம் ஞாபகம் வருது. அவன் எதுக்கு எனக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அதுவுமே நம்ம ஹீரோ அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் வேணும்னே அங்கே ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அந்த பர்சன் பார்த்தா கொஞ்சம் வயசான மாதிரி இருக்காரு. அவர் ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸாகவும் பேசிகிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஹீரோயின் இதை வேணும்னே தான் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா பெய்ஹிங் அப்படின்ற ஒரு பையனோட ஃபேமிலி வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட உன்னோட ஃப்ரெண்டவே நீ கொலை பண்ணிட்டு நீ கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தா நாங்கள் ஏற்றுப்போன்னு நினைக்கிறியா, நாங்கள் உன்னை சும்மா விட போகிறது கிடையாது, எங்களுக்கு இன்னும் 1 மில்லியன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம ஹீரோ எந்த விஷயமே பேசலை. லியா சொல்கிறா, எவ்வளோ பணம் தான் அவங்களுக்கு கொடுக்குறது, அது ஒன்றும் அவன் வேணும்னே பண்ணல, அது உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னும் போது அவங்க அம்மா என்னோட பையனை கொலை பண்ணது இவன் தான், நான் இவனை சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு அங்கே இருக்க பாட்டிலை தூக்கி நம்ம ஹீரோ தலையில் அடிச்சிடுறாங்க. அவனுக்கு பயங்கரமாக பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு. அங்கே அந்த பிளட் வரதை பார்த்துட்டு போலீஸ் கேஸ் ஆகிடுமோ அப்படின்னு அந்த ஃபேமிலி அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்போ கூட அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எந்திரிச்சு வந்து பார்க்கவே இல்லை. நம்ம ஹீரோ அங்கே வேகமாக வந்துட்டு இந்த ஆள்லாம் ஒரு ஆள்னு இவனை நீ மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அங்கே அவனுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குன்னொடனே லியா வந்துட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு அங்கே கெஸ்ட் ஹவுஸ்க்கும் போயிடுறா. ஹீரோ போய் ரூம்குள்ளே போயிட்டு அவன் டோரை லாக் பண்ணிவிட்டு அந்த லியாவை கூட உள்ளே விட மாட்டேங்கிறான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அப்போ ஹீரோயின் வந்து லியா கிட்ட ஆக்சுவலி சாம் என்ன பண்ணான், சாம் மேல் தான் தப்பா அப்படின்னு கேட்கும்போது லியா சொல்கிறா, சாம் மேலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ வந்துட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறான். அங்கே பார்த்தா பெல்லான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அவளை பார்த்தா நம்ம ஹீரோக்கும் பிடிச்சிருக்கு, பெய்ஹிங்க்கும் பிடிச்சிருக்கு. பெய்ஹிங்கும் நம்ம ஹீரோவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யார் வந்துட்டு பெல்லாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவா, பெல்லா வந்துட்டு யாரை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சண்டை மாதிரி நடந்திருக்கு. அப்போ பெய்ஹிங் சொல்கிறான், எனக்கும் சாம்க்கும் வந்துட்டு ரேஸ் வைக்கலாம், அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் பெல்லாவை ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ணணும் அப்படின்னும் போது பெல்லா சொல்கிறா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நீங்கள் தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அப்போ பார்த்தா பெய்ஹிங் வந்துட்டு ரேஸ் போகிறதுக்கு நம்ம ஹீரோவோட பைக்கை தான் யூஸ் பண்ணியிருக்கான். அதில் பார்த்தா பிரேக் ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு. நம்ம ஹீரோவே அந்த பைக்கை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாதனால
அவனுக்கு வந்து தெரியவே இல்லை அந்த பைக்கில் வந்துட்டு பிரேக் இல்லை அப்படின்னு. பட் பெஹிங் அதை செக் பண்ணாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. நம்ம ஹீரோக்கு இதை பற்றின எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. பெஹிங்கும் நம்ம ஹீரோவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டை இழந்துட்டதில் அவனை ரொம்ப ஸ்டன் ஆகி ரொம்ப சோகத்தில் இருக்கும்போது பெஹிங்கோட ஃபேமிலி எல்லாரும் வந்துட்டு நீ வேணும்னே தான் என்னோட பையனை கொலை பண்ணிட்ட, அது எப்படி உன் பைக்கை வந்துட்டு உனக்கே தெரியாமல் இருக்குமா, நீ வேணும்னு இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு அவன் மேலே பழி போட்டிருக்காங்க. ஒரு பொண்ணுக்காக தன்னோட ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு. ஸோ இதை சொன்னக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து யோசிக்கிறா, அப்போ உண்மைக்கே ஒரு சீட்டர் கிடையாதா, அப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் எட்டி உதைக்கிறா. அந்த டோர் ஓப்பன் ஆகிருது. அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறா. நம்ம ஹீரோ கிட்ட பாசமாக பேசுவான்னு பார்த்தா கணத்தில் அரைஞ்சிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன எண்ணமே கிடையாதா அப்படின்னு சொன்ன உடனே அவனு ரொம்ப சைலண்ட்டாக ஆகிடுறான். ஸோ அவங்களுக்கு அவன் மருந்தெல்லாம் போட்டு விட்டுறா. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு வேணும்னே செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. நம்ம ஹீரோவும் அதுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கும் போது அவள் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. அவன் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னும் போது அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் என் லைஃப்ல நான் இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கீழே தள்ளிடுறான். அவள் ஹீல்ஸ் வந்து அப்படியே பெரட்டி விட்டுறது காலை. அவளுக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்க. நம்ம ஹீரோவுக்கு கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ ஹாசனமாக நடந்துக்க கூடாது அப்படின்னு. பட் அவள் அங்கேருந்து போயிடுறா. பார்த்தா அவளை காணவே காணும். ஒரு ஷீஷோரில் போய் உட்காந்துட்டு அவள் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. என் வாழ்க்கையே ரொம்ப வேஸ்ட்டாக போச்சு, என் வாழ்க்கையில் சாகிறதுக்கு கூட எனக்கு ஒரு நல்ல மனசு வர மாட்டேங்குது, அதுக்கு தைரியமும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் புலம்பிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா டேட்க்கு வந்தார்ல அந்த பர்சன் வந்துட்டு நீ கண்டிப்பாக எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஆக்சுவலி எனக்கு ஒன்று பிடிக்கல தெரியுமா, என்னோட டைப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் வந்துட்டு இந்த ஆள் உன்கிட்ட இப்படி நடந்துக்கிறான், உனக்கு அடிக்கணுன்ற அறிவு இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஆள் கணத்தில் அரைஞ்சிடுறான். அந்த ஆளும் கோவப்பட்டுட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து இப்போ எதுக்கு என்கிட்ட வந்த, உனக்கு தான் என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ அவளை தூக்கிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. கெஸ்ட் ஹவுஸில் நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்த்தா அவள் திங்ஸ் எல்லாம் அந்த ரூமில் இருக்குது. ஸோ ஹீரோயின் வந்துட்டு அப்போ நேற்று அவன் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அங்கே நம்ம ஹீரோ வந்த உடனே அப்போது இந்த கெஸ்ட் ஹவுஸில் அதுக்கப்புறம் நான் இருந்துக்கலாம் தானே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு நம்ம ஹீரோயினும் போயிடுறா. பார்த்தா அங்கே லியா அதுக்கப்புறம் ஜான் எல்லாருமே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வேணும்னே நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்ஷன் போடுறா. நேற்று நைட் எனக்கு தூக்கமே வரல, உடம்புலாம் எவ்வளோ வலிக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசுகிறா. அங்கே பார்த்தா லியா வந்துட்டு அவளுக்கு தான் நம்ம ஹீரோவை பிடிக்குமே, ஸோ இதை பார்க்கும் போது அவளுக்கு கொஞ்சம் ஜெலஸாக இருக்குது. பட் வெளியில் எதையும் அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கல. அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் எல்லாருமே வெளியில் இருக்கும் போது பெல்லா இருக்கால அவள் பொக்கேஸோடு அங்கே வந்துடுறா. ஆக்சுவலி அவளை யாருமே பார்த்தது கிடையாது. ஸோ அவளை யாருக்குமே அடையாளம் தெரியல நம்ம ஹீரோவை தவிர்த்து. அவள் நம்ம ஹீரோ கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ன உடனே நம்ம ஹீரோவுமே அங்கே போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அது ரொம்ப வெறுப்பாகிட்டு இருக்கு. ஸோ அதனால அவள் வேறு 3 மேல் மாடல் அரேஞ்ச் பண்ணி அவளை அவங்களுக்கு சர்வ் பண்ண வைக்கிறா. நம்ம ஹீரோ அந்த பெல்லா கிட்ட பேசிட்டு அவன் வந்து கெஸ்ட் ஹவுஸ்குள்ளே வரும்போது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு ஜெலஸ் ஆகுது. பட் ரியாக்ட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வந்து அவன் லவ் பண்ணான்னு கண்டுபிடிச்சிடுவான் அப்படின்ட்டு அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கல. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. திரும்ப எல்லாருமே அங்கே கெஸ்ட் ஹவுஸில் இருக்கும் போது பெல்லா வந்துட்டு நான் உங்ககிட்ட திரும்ப தனியாக பேசணும், நான் எல்லாத்துலையும் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறா. ஸோ பின்னாடியே இந்த 3 பேரும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அவங்க என்ன பேச போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்போ பேசினாங்களோ அந்த இடத்துக்கு தான் அவங்க இப்போ வந்திருக்காங்க. அப்போ பெல்லா சொல்கிறா, எனக்கு எல்லாம் உண்மையும் தெரியும், நீ எப்போவுமே நான் லவ் பண்ணது கிடையாது தானே, அதெல்லாம் நீ பேக்கிங்காக தானே பண்ண அப்படின்னு கேட்குறா. ஸோ இப்போ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன உண்மைக்கே நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. அவங்க பெட் கட்டின உடனே பெல்லா அங்கேருந்து போயிட்டால. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ அவளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுடா, உனக்கு லவ் பண்ணணும்னா நீ வந்து கண்டிப்பாக அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண, ஏன் என்ன இதில் இழுக்கிற அப்படின்னு சொல்கிறான். அப்போ பேகிங் சொல்கிறான், இந்த மாதிரி பண்ணாதான் சின்ன டவுனுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம போட்டி வைக்கிறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் அப்படியே வின் பண்ணிட்டேன், நீ தோற்று போகிறப்பா நடிச்சிரு, அப்போ நான் அஃபிஷியலாக அவளை டேட் பண்ணலாம்ல, இல்லைன்னா எனக்கு ஓகே சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவன் தான் பிளான் போட்டிருக்கான். அதனால தான் அவன் ஹீரோவோட பைக்கை எடுத்துகிட்டு போயிருக்கான். அப்படியே ஆக்சிடெண்ட்டும் ஆகியிருக்கு. இதெல்லாம் அவள் சொல்கிறா. அவளுக்கு இப்போ தான் இந்த உண்மையே தெரிய வருது, அதுவும் பேகிங்கோட ஃப்ரெண்டு மூலியமாக.
நம்ம ஹீரோ கிட்ட எதுக்கு இந்த உண்மையெல்லாம் நீ சொல்லலை என்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், அவன் இறந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த உண்மையை அவன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னான், அதனால தான் நான் சொல்லலை. ஸோ இதுக்கப்புறம் திரும்ப வந்து என்னை மீட் பண்ணாத, பெஹிங் மூலியமாக தான் எனக்கு ஒன்று தெரியும், இல்லைனா எனக்கு நீ யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெல்லாவை அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு அவனும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டுருக்கான். அங்கே பார்த்தா இவங்க 3 பேரும் ஒளிஞ்சு எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க அப்படின்னு தெரியுது. அவன் கண்டுக்காத மாதிரி அங்கேருந்து போயிடுறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மளுக்கு ஒரு சீட்டர் தான் தேவை, இவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான், இவன் கூட இருந்தால் நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம இறந்து போக முடியாது, ஸோ நம்ம இவனை இப்படியே விட்டுறலாம், நம்ம அடுத்த பர்சனுக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிடுறா. பட் அவளால் ஃபுல்லாலாம் மூவ் ஆன் ஆக முடியல. பட் இருந்தாலும் அவள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறா. அன்றைக்கி ஈவினிங் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவங்க எல்லாருமே ஷீஷோரில் இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டு சொல்கிறான், டே உன்னோட தாத்தா ஒன்று கூப்பிட்டுட்டே இருக்காரு வீட்டுக்கு, உனக்கு என்ன தலை எழுத்தா, அவ்வளோ பெரிய பணக்கார ஃபேமிலியில் பிறந்துட்டு இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு இதில் தான் ஹாப்பினஸ்ஸாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வரா. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு தான் ஹீரோயினை பிடிச்சிருக்குல்ல, ஸோ அட்டென்ஷனை கிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் நினைக்கிறா. அப்புறம் அவள் வந்துட்டு ஹீரோவை இன்னும் ஜெலஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டேபிள்லேயே அவளோட மொபைலை வச்சுட்டு அங்கே நிறைய பேர் இருக்காங்க பசங்க, அவங்க கூட சேர்ந்து அங்கே ஸ்விங்கில் வந்து அவள் விளையாடிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது அந்த லியா கிட்ட தான் மொபைல் இருக்கனால அவள் பார்த்துடுறா. பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு இருக்கான்ல, ஸோ அவன் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான், நான் இன்னொரு சீட்டரை கண்டுபிடிச்சிட்டேன், அவன் தன்னோட ஒய்ஃப் அண்ட் குழந்தைங்களை விட்டுட்டு இன்னொரு உமனை வச்சுருக்கான், ஸோ அந்த உமனையும் அவன் ஏமாற்றிட்டு இருக்கான், ஸோ அவன் அவனுக்கு கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறான் அப்படின்னும் போது அதை படிக்கும்போது லியாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ யாரோ அவளுக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம லியா வந்துட்டு ஹீரோயினோட ஃபோனை அட்டென்ட் பண்ணி பேசுகிறா. பட் அது யார் என்ன அப்படின்லாம் சுத்தமாக தெரியவே இல்லை. நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவள் ரூமில் இருக்கும் போது நம்ம ஹீரோ போயிட்டு, இந்த மாதிரி நீ பசங்க கூட இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நீ என்னோட உமன், அதனால தான் எனக்கு பிடிக்கல போல, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் கன்னத்தில் அறையிறா. அப்போ அவன் எதுக்கு போய் என்ன அடிச்சு, நான் உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னும் போது திரும்ப அறையிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு, என்ன நினச்சிட்டு இருக்க, நான் வந்து திரும்பலாம் இந்த மாதிரி நீ பண்ணுறனால உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா, நீ நான் லவ் பண்ண வச்சிட்டேன், உன்னை விட்டுட்டு போகிறதுக்கெலாம் எனக்கு எந்த ஒரு நினப்புமே கிடையாது அப்படின்னும் போது அவள் திரும்ப அடிக்க வர. பட் ஹீரோ கையை பிடிச்சிட்டு, கண்டிப்பாக நீ வந்து நான் லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், உன் லைஃப்பில் என்ன ஏதுன்னா எனக்கு தெரியாது, பட் நான் கண்டிப்பாக உன் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு இப்போ என்ன படம்னு தெரியல. அவளுக்குமே ஆக்சுவலி நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அவள் லைஃப் அவள் பின்னாடிலாம் யோசித்து பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி அவள் ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. அவங்க அப்பா இறந்து போனதுக்கப்புறம் ஸ்டெப்மாம் வந்துட்டு நம்ம சாங் ஃபேமிலி வந்துட்டு வாங் ஃபேமிலிக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டோம், ஸோ வாங் ஃபேமிலியோட பையன், அதாவது நம்ம ஹீரோனோட ஃபியான்ஸே இருந்தான்ல, ஸோ அவனை நீ மேரேஜ் பண்ணியே தான் ஆகணும், அவனை நீ எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணிக்கோ, அவங்க ரொம்ப பெரிய பணக்காரவங்க, வாங்கும் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு பேசியிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இஷ்டம் இல்லைனாலும் அந்த ப்ராமிஸை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் ஓகேன்னு சொல்லியிருந்திருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஸ்டெப் மாம் ரொம்ப இமோஷ்னலி பேக்மெயில் பண்ணனால தான் அந்த புக் கிளப்புக்குமே போயிட்டு இருந்திருக்கா. ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் மஷூரம் அதுக்கெல்லாம் போக தேவையில்லை, நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவள் அப்படியே அங்கே வீட்டுக்குள்ளே போகிறா. அப்போது நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த ஸ்டெப் சிஸ்டர் இருக்காள், அதாவது ஸ்டெப் மாமோட உண்மையான பொண்ணு, அவள் வந்துட்டு அவளுக்கு இவ்வளோ பணக்கார வீட்டில் மேரேஜ் பண்ணி கொடுக்குறீங்களா, அப்போ எனக்கு யாரை மேரேஜ் பண்ணி கொடுப்பீங்க, நான் என்ன ஒரு பூவரை மேரேஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறா. அப்போ அந்த ஸ்டெப் மாம் சொல்கிறாங்க, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட, அவள் ஒன்றும் ரிச் கிடையாது, அதே மாதிரி அவன் ரொம்ப நல்லவனும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அதை பற்றிலாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஆல்ரெடி இந்த வாங்குக்கும் தன்னோட ஸ்டெப் சிஸ்டருக்குமே ஒரு அஃபையர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்டுபிடிச்சிருந்துருக்கா. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவள் ரொம்ப சோகமாக இருக்கா. ஸோ என்னதான் இருந்தாலும் அவளோட ஃபீலிங்ஸ் அவளால் கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. ஸோ அதனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அவள் ரூம்குள்ளே போயிட்டு அவன் கூட சேர்ந்து அவள் டைமும் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. அப்புறம் காட்டுறாங்க, இப்படியே அவங்க 2 பேரும் கப்பலாக லைஃப்பை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க எக்ஸப்ட் லியாவுக்கு மட்டும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பிகாஸ் அவள் தான் நம்ம ஹீரோவை லவ் பண்ணிகிட்டு இருக்காளே. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் வரான். ஆக்சுவலி அவன் ரெகுலராக அந்த புக் கிளப்க்கு வரவன். ஸோ அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, ஏய் நீ சாங் வை தானே அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு பயம் வந்துட்டுருக்கு. அவள் சொல்கிறா, இல்லை என்னோட பேர் சுமோ, நீ யார், தேவையெல்லாம் வந்து இங்கே பேசாத அப்படின்னும் போது அந்த ஆள் சொல்கிறா,
எனக்கு நல்லாவே தெரியும், நீ சாங் வை தான், நீ போய் சொல்லிட்டு இருக்க, நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு, இதனோட கேர்ள் ஃப்ரெண்ட், தேவையில்லாமல் நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இங்கே க்ரியேட் பண்ணாதீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லும்போது அவனும் பயந்துட்டு அங்கேருந்து போயிடுறான். உடனே இந்த லியா வந்துட்டு, நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், இப்போ வரைக்கும் நம்மளுக்கு சுமோவோட உண்மையான டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது, அவள் எந்த ஊர்லேருந்து வரா எதுவுமே தெரியாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு அந்த கொஸ்டினை இக்னோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ எல்லாருக்குமே டவுட் வருது நம்ம ஹீரோயின் மேலே. ஸோ நைட் போல் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ போயிட்டு அவள் டேப்லெட் சாப்பிடுவாள், அதை எடுத்து செக் பண்ணி பார்க்குறான். ஸோ அது வந்து அவன் கண்டுபிடிச்சிடறான் டிப்ரெஷனுக்காக போடுற டேப்லெட் அப்படின்னு. ஸோ அவனுக்கு புரியுது அவள் லைஃப்பில் பெருசாக ஏதோ நடந்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரவே இல்லை, வெளியில தான் உட்காந்துட்டு இருக்கா, அதாவது இந்த ஷீஷோர் கிட்ட. அவள் அங்கே ரொம்ப சேடாக இருக்கும்போது நம்ம ஹீரோ போயிட்டு ஃபயர் கிராக்கர்ஸ் அவகிட்ட கொடுத்துட்டு, இதை நீ பேர்ன் பண்ணு, உனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும், எதையும் பற்றி நினைக்காத, உன் லைஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு நான் கொஷின் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிறான். காட்டுறாங்க இந்த மாதிரி போயிட்டுருக்கா. அவங்க வெளில போயிட்டு அங்கே வந்தால் கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஒரு பர்சன் வந்திருக்கான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபியான்ஸே வேங் தான். அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, தான் எங்கே இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்ட்டு. அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான், நான் தான் இவளோட ஃபியான்ஸே அப்படின்னு. இது கேட்கும் போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, பிகாஸ் இதை பற்றி அவள் எதுவுமே சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் தனியாக பேசணும் அப்படின்னோடனே அவள் அங்கே போயிடுறா. அவள் சொல்கிறா, இந்த மேரேஜில் எனக்கு இஷ்டம் கிடையாது, உனக்கு தெரியாதா, தேவையில்லாமல் எதுக்கு இப்போ நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் மிரட்டிகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினை. நீ ஒழுங்காக என் கூட திரும்ப வந்து இந்த மேரேஜ் பண்ணிக்கலான்னு வையன், நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான்ல, யாராச்சும் உன்னை புள்ளி பண்ணால் நீ அடிக்கணும், பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு. அதனால் அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு அங்கே போகிறா. அப்போ அந்த லியா அவங்கள பிளாக் பண்ணிவிட்டு, இவளை இன்னும் நீ நம்புறியா, அவள் வீட்டில் பார்த்த ஒரு பையனை வந்து இங்கே வந்திருக்கான் ஃபியான்ஸேன்னு சொல்லிட்டு அவனை ஏமாத்திட்டு இருக்கா. இந்த விஷயத்த சொல்லாமல் அவள் ஜஸ்ட் அவன்கிட்ட டைம் பாஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின், அப்போ அவனை நீ தான் இங்கே வர சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது அவளும் ஆமாம் நான் தான் வர சொன்னேன், உண்மை எல்லாருக்கும் தெரியணும்ல அதனால தான் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் உண்மை எல்லாருக்கும் தெரியணும், நான் தான் தப்பானவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேமா அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ லியா கிட்ட, தேவையில்லாமல் நீ இந்த மாதிரி வேலைலாம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் என் ஃப்ரெண்டு மட்டும்தான் நீ, அதை தவிர்த்து எனக்கு நீ யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ரூமில் உட்காந்து ரொம்ப சேடாக இருக்கா. நம்ம பாஸ்ட் எப்போவுமே நல்லா இருந்தது கிடையாது, ஸோ ப்ரெசன்ட் மட்டும் எப்படி நல்லா இருக்கணும், ஃப்யூச்சர் எப்படி நல்லா இருக்கணும் நான் ஏன் யோசிக்கணும், என் லைஃபே ஒரு வேஸ்ட்டு தான், நான் சாகணும், சாகிறது மட்டும்தான் இப்போது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அவன் ரொம்ப சேடாக இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். நீ எதை பற்றியும் என்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவனே சொல்ல வரான். பட் ஹீரோயின் இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காத, நான் சும்மாவே ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுமே எதுவும் கேட்கல. நம்ம ஹீரோயினை கன்சோல் தான் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அந்த வேங் நம்ம ஹீரோயினை மிரட்டினால ஹீரோயின் வந்து அவன் கூட வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அதை பிடிக்கவே இல்லை. அவன் ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னும் போது அவள் வந்துட்டு இதை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகி இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சிருது. நைட் போல் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ ஏன் அந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே திரும்ப அந்த வேங் வந்துடுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு நான் டிஸ்டர்பாக இருக்க மாட்டேன், நான் வந்து ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். ஸோ அப்போ பார்த்தா இங்கே நம்ம வேங் சொல்கிறான், நீ என் கூட சேர்ந்து நாளைக்கு கிளம்பல அப்படின்னா இவனை நீ உயிரோட பார்க்க முடியாது, இவன் உயிர் வேணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக என் கூட கிளம்பியே தீரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினுக்கும் பயமாகிறது. ஸோ நெக்ஸ்ட் டே யாருக்கும் சொல்லாமல் அவள் வந்துட்டு அவள் லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ எழுந்திருக்கிறான். அவன் வந்துட்டு வேகமாக வெளில போய் அவளுக்காக ரிங்லாம் வாங்கிட்டு வந்துருக்கான். அவனும் இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ரூமில் அவளை காணும், அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே அவளை காணும். ஸோ எல்லோரும் சொல்கிறாங்க அவனை விட்டுட்டு போயிட்டு அவனை சீட் பண்ணிட்டா அப்படின்ட்டு. பட் நம்ம ஹீரோ அதை நம்ப மாட்டேங்கிறான். பிகாஸ் உண்மையான ஃபீலிங்கை தான் நம்ம ஹீரோயின் காமிச்சா அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஸோ அதனாலே அவன் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவன் வீட்டுக்கு போயிடுறான். நம்ம ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி அவனை கிராண்ட் பேரண்ட்கிட்டே அனுப்பி விட்டுறாங்க. அவங்க தாத்தா வந்துட்டு இப்போ மட்டும் எதுக்கு தான் நீ வந்த அப்படின்னு கேட்கும்போது அவன் இதுக்கப்புறம் நான் கம்பெனியை ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு சாங் ஃபேமிலி பற்றி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கான். பிகாஸ் அவனுக்கு தெரியும் நம்ம ஹீரோயின் அவளோட ஃபேமிலியில் ஹாப்பியாக இல்லை அப்படின்னு, அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த புக் கிளப்க்கு வருவான்ல ஒரு பர்சன், ஸோ அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவன்
அவன் பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்பவே தப்பாக பேசுகிறான். அதுவும் இல்லாமல் அவங்க சாங் ஃபேமிலி எப்போவுமே இந்த மாதிரி புக் கிளப்பை நடத்துவாங்க. ஸோ அதை கண்டிப்பாக நீ தானே பார்ட்டிசிபேட் பண்ணணும், நீ தான் இந்த மாதிரிலாம் நல்லா பண்ணுற அப்படின்ற மாதிரி பேசுகிறான். நம்ம ஹீரோயின் அந்த ஆளுக்கே தெரியாமல் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுறா. அவன் நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்க்கு போயிடுறா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பர்சனை மீட் பண்ண வந்திருக்கான் சாங் ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அவங்க சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஒரு புக் கிளப் நடத்துகிறாங்க, அதில் வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் பொண்ணை தான் வச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் இந்த ஸ்டெப் மாமோட வேலை அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய வருது. அவன் அந்த புக் கிளப்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நம்ம ஹீரோவுமே வாஷ்ரூம் வரான். ஸோ அவன் உள்ளே போகும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போகிற மாதிரி இருக்குது. பட் அவன் பெருசாக ஒன்றும் கண்டுக்கலை. ஸோ அப்புறம் காட்டுறாங்க நைட் போல் அந்த புக் கிளப்க்கு நம்ம ஹீரோயின் போகிறா. அவள் அங்கேவே அவளை சூசைட் பண்ணி இறந்து போயிடணும் தான் நினைக்கிறா. அங்கே நம்ம ஹீரோவும் வந்துருக்கான். அங்கே ஸ்க்ரீன் போட்டிருக்கனால சரியாக அவனுக்கு தெரியலை. பட் ஹீரோயின் பேச ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது அது நம்ம ஹீரோ தான் அப்படின்னு. அவன் அந்த ஸ்க்ரீனை விலக்கி விட்டு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் வந்து சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். நெக்ஸ்டே காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அவளோட சிஸ்டர் அவங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் சொல்றா, என்னதான் இருந்தாலும் சாங்வே உங்ககிட்ட உண்மையே சொல்லியிருக்கலாம், உங்ககிட்ட உண்மையவே சொல்லலை, அவளை நீ நம்புறியா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ நான் நம்பிதான் அவன், பிகாஸ் எனக்கு சாங்வையை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறா. ஸோ எல்லாரும் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரெக்கார்டரை கொடுத்துட்டு இது நான் நேற்று ரெக்கார்ட் பண்ணது, என்னோட ஃபேமிலியை பற்றி நான் போலீஸ்கிட்ட கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவில் ஹக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் உன்னை என்கிட்ட இருந்து யாரும் பிடிக்க முடியாது, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் காட்டுறாங்க அந்த புக் கிளப்பை நடத்தணும், யாருமே அந்த பர்சன் யாருமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பதிலாக தன்னோட பொண்ணவே காசுக்காக அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க. அவளுக்கு அதில் இஷ்டமே கிடையாது. பட் இருந்தாலும் அவளை மிரட்டி பண்ண வைக்கிறாங்க. அவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸஸை போடவே பிடிக்கல. பட் இருந்தாலும் அவள் போட்டுக்கிறா. அங்கே பார்த்தா வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த புக் கிளப்க்கு போலீஸ்லாம் கூப்பிட்டுட்டு வந்துடுறான். ஸோ போலீஸ்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுலே ஒரு இல்லீகலான வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க இன்றைக்கி ஆக்சுவலி வேங்க்கும் நம்ம ஹீரோயினுக்கும் மேரேஜ் நடக்க போகுது. அங்கே பார்த்தா வெட்டிங் டே அன்னைக்கே அந்த வேங் வந்துட்டு நம்ம ஹீரோனோட ஸ்டெப்சிஸ்டர் கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு இருக்கான். ஸோ அவள் அங்கெல்லாம் அந்த வேங் கிட்ட இருந்து முடிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு உன்னை நினச்சா எனக்கே பாவமாக இருக்குது, உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி அசிங்கமாக பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே வெட்டிங்க்கு எல்லாரும் வந்துடுறாங்க. அவங்க வேங் சொல்கிறான் இதுக்கப்புறம் உன்னை என்கிட்ட இருந்து யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு. அவன் நம்ம ஹீரோயின் கையில் ரிங்கை போட்டு விட்டுறான். நம்ம ஹீரோயினும் போட போகிறா. நம்ம ஹீரோக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரிங் போடாமல் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அந்த வேங் அப்புறம் ஹீரோனோட ஸ்டெப் சிஸ்டருக்கு இருக்க அஃபைர் வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அவன் வந்து தூக்கி போடுறான். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து நான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன் நினைக்கிறியா, கண்டிப்பாக உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்களே அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கே அவளை கூட்டிகிட்டு போயிடுறா. அங்கேவே அவங்க இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அங்கே சீக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் நான் உன்னை ஆல்ரெடி புக் கிளப்பில் பார்த்துருக்கேன் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ அந்த புக் கிளப்பை வேறு மாதிரி நினச்சிட்டு அவன் அங்கே வந்திருக்கான். பார்த்தா இங்கே எல்லாம் தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அப்போ தான் ஹீரோயின் வந்து உள்ளே என்டர் ஆகுறா. இதை பிடிக்காம தானே அவள் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ என்டர் ஆகும்போது அங்கே வந்து நம்ம ஹீரோ அவளுக்கு கோட் போட்டு வர்றான். ஃபேஸ் எல்லாம் பார்க்கல. இந்த மாதிரி உன் லைஃப்பை லீட் பண்ணக்கூடாது, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ண, இவங்களை விட்டு பிரிஞ்சிட அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அப்போ அது நீ தானா, எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துப்பேன், யாரும் என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்படியே ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் guys.